ஓம் ஸ்ரீ 18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பசாமியோட கைய அவ்வளவு சுலபமா, அவ்வளவு சாதாரணமா யாராலும் தொட்டுவிட முடியாது. ஆஜானு பாகுவான கன கம்பீரமான இந்த கருப்பசாமி எல்லார் கைகளாலும் எட்டி பிடிக்கக்கூடிய அளவுக்கு இருப்பது கிடையாது. இருந்தாலும் வீர பராக்கிரம விவேகம் கொண்ட என் கரங்களை நீ தொட்டு விட்டாய்தானே. இனி எல்லா அற்புதங்களும் அதிசயங்களும் உன் வாழ்க்கையில நிகழும். இதை யாராலும் தடுக்கவோ நிறுத்தவோ முடியாது என் தங்கமே. என் வாழ்க்கையில நல்லது நடக்கணும், நானும் என் குடும்பமும் சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் எனக்கு வாழ்க்கை பூராவும் கிடைக்கணுங்கிறது தானே உன்னுடைய விருப்பமாக இருந்தது. ஆனா நீ நினைச்சதை நடக்க விடாம பல தடைகளும் தடங்கல்களும் உன் வாழ்க்கை பாதையில வந்துகிட்டே இருக்குது. அதை நினைச்சு நீ ஏன் கவலைப்படுற? போற பாதைகளில் தடைகள் இருந்தால் அதை தகர்த்து விட்டுதான் செல்ல வேண்டும் என்பது இல்லை என் செல்லமே. எறும்பு கண்ணு முன்னால எப்படி நீ தடங்களை உருவாக்குனா அது வளைஞ்சு நெளிஞ்சு தாண்டி போகுமோ, அந்த தடங்களை தவிர்த்து விட்டு போகுமோ, அதே போல உன்னுடைய தடைகளையும் தடங்கல்களையும் தவிர்த்து விட்டு அதை தாண்டி போகக்கூடிய பிள்ளையாக நீ இரு. நீ ஏன் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சு போச்சுன்னு நீயாகவே ஒரு முட்டுக்கட்டையை உன் மனசுக்குள்ள போட்டு வைக்கிற? மனிதன் என்பவன் எல்லாவற்றுக்கும் ஆசைப்படக்கூடியவன், எல்லாவற்றையும் அடைய நினைப்பவன். ஆனா மனிதன் ஆசைப்பட்டதையெல்லாம் நான் அவ்வளவு சுலபமாக வாரி வழங்கிட மாட்டேன். நீ உன் மனசுல உறுதியா இருக்கியா, எண்ணத்துல விடாப்பிடியா வைராகியத்தோட இருக்கிறியான்னு சோதிப்பதற்காக தான் நீ போற பாதையில தடைகளையும் தடங்கல்களையும் நானே உருவாக்குவேன். ஆனா அப்பையும் நீ விடாமுயற்சியோட உறுதியான எண்ணத்தோட வெற்றி அடையணும்னு நினைச்சினா அதற்கு மேல் நான் உன்னை தடுக்க மாட்டேன் என் தங்கமே. எறும்பு போற பாதையில நீயே எத்தனை முறை கைகளை வச்சு மறைச்சிருக்கதான, அல்லது ஏதாவது ஒரு பொருளை கூட தடையாக வச்சிருப்ப. ஆனா அப்பவும் அது தாண்டி தாண்டி போச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு மேல நீயே அதை விட்டு விடுவாய்தானே. அப்படிதான் இப்போது நீ போகும் பாதையவே உனக்கான வழியாக மாற்றி உனக்கான வெற்றியையும் நீ பெறுவதற்கு நானே உனக்கு வழித்துணையாக இருக்க போறேன். முதல் முயற்சி தோல்வி என்றால் என்ன? மறுபடியும் மறுபடியும் நீ முயற்சி செய். தோல்வியையே வென்று நீ வெற்றியாளனாக மாறுவாய் என் செல்லமே. நாம நினைச்சது நடக்குமோ நடக்காதுன்ற சந்தேகத்தை முதலில் தூக்கி போடு. நாம நினைச்சது நிச்சயமாக நடந்தே தீரும் என்ற நம்பிக்கையை விதையாக போட்டு வை. உன் வாழ்வில் மகிழ்ச்சி தானாகவே வந்து சேரும் என் செல்லமே. நம்பிக்கையோட இருக்கிற உன் கண்ணுக்கு எப்போதுமே நீ நினைச்ச விஷயம் மட்டும்தான் உன் கண்களுக்கு தெரியணுமே தவிர சுத்தி நடக்கக்கூடிய எதையுமே கவனிக்காத. ஒரு ரோஜா செடியை பார்க்கும்போது கூட அந்த அழகான ரோஜாப்பூ மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியணுமே தவிர ரோஜாவை போய் தொட்டா முள்ளு குத்துமேன்ற அந்த எதிர்மறையான விஷயத்தை யோசிக்காதே. ரோஜா, அதாவது உன்னுடைய லட்சியம், அதன் மீது மட்டுமே உன் கவனம் இருக்கட்டும். நல்லது நடக்கும்போது முட்களை போன்ற சில தடைகள் சுத்தி இருக்கதான் செய்யும், தவறுகளும் தடைகளும் நடக்கத்தான் செய்யும். ஆனா அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காம சுறுசுறுப்போட நீ எல்லாத்தையும் செஞ்சினா தானாகவே உனக்கான கதவுகள் திறந்துவிடும் என் செல்லமே. இப்போ உன் வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் எதையுமே பெருசா நினைச்சு நீ கஷ்டப்பட வேணாம். நீ என்னவோ பெரிய தப்பு நடந்துருமோ நினைச்சு பயந்துகிட்டே இருக்க. ஆனா பெரிய விஷயங்களை விட சின்ன சின்ன விஷயங்கள் தான் வாழ்க்கையில உனக்கு அதிகம் கஷ்டத்தை கொடுக்கும், காயத்தை உருவாக்கும். உதாரணத்திற்கு பெரிய மலை மேலேயோ பெரிய பாறாங்கல் மீதோ கூட நீ ஏறி உக்காந்துடலாம். ஆனா ஒரு சிறு ஊசியின் நுனியில் உட்கார முடியாது தானே. அப்படிதான் நீ பெருசா தப்பா நடந்துருமோ நினைச்சு பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செய்வ. அதெல்லாம் சரியா நடந்துரும். ஆனா ஒரு சின்ன விஷயம் ஏதாவது பெரிய தவறாக மாறிவிடும். அதனால்தான் எந்த காரியத்தை செஞ்சாலும் எந்த விஷயத்தை செஞ்சாலும் பெருசோ சிறுசோ அதை முழு மனசோட முழு கவனத்தோட சரியாக செஞ்சு முடியும்னு நான் சொல்றேன். என்ன நடந்தாலும் அதை தாண்டி கடந்து போகணும். இல்ல அது உன்னை பின்தொடர்ந்து வந்து துன்புறுத்துதுன்னா அதை கண்டுக்காம போகவும் கத்துக்கோ என் செல்லமே. நான் சொன்னது விஷயங்களை மட்டுமல்ல, மனிதர்களையும் சேர்த்துதான். சில மனிதர்கள் வேணும்னே குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உன்னை பின்தொடர்ந்து வந்து
உன் மனசை குத்தி கிழிச்சுக்கிட்டும் காயப்படுத்திக்கிட்டுமே இருப்பாங்க. அவங்க சொல்றதையெல்லாம் கேட்காம கடந்து போகணும். முடிஞ்ச அளவுக்கு அவங்கள கண்டுக்காமையும் போகணும். வாழ்க்கை அவ்வளவுதான். எல்லாத்தையுமே சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆளாக நீ இரு. வாழ்க்கையில நீ எதிர்பார்த்ததெல்லாம் உடனே நடந்துராது. மாற்றங்கள் அவ்வளவு சுலபமாகவும் வந்துடாது. மாற்றம் என்பதே முதலில் மிகவும் கஷ்டமாகத்தான் இருக்கும். அப்புறம் இது ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குதுன்னு ரொம்ப குழப்பமாகவும் இருக்கும். ஆனா நிச்சயமா எல்லா மாற்றங்களுமே உன் வாழ்க்கையை அழகாக மாற்றிவிடும் என் செல்லமே. அது வரைக்கும் நீ இருக்க வேண்டியது பொறுமையோட மட்டும்தான். ஏன்னா வாழ்க்கையில் எல்லா மனிதர்களுக்கும் இருக்க வேண்டிய அடிப்படையான மிகப்பெரிய விஷயம் பொறுமைதான். பொறுமையோட நீ இருந்தீனா எல்லாமே தானாக சரியாகும். எல்லாமே தானாகவே நீ நினைச்சது போல நடந்தும் முடியும். ஒருத்தரை பத்தி குறை சொல்றது ரொம்ப சாதாரண விஷயம். ஆனா அடுத்தவங்க செஞ்சது தவறுன்னு சுட்டி காட்டுவதற்கு முன்பாக, அவர்களை குறை சொல்வதற்கு முன்பாக, அவங்க சூழ்நிலையில நீ இருந்தா என்ன செஞ்சிருப்பன்னு மட்டும் யோசிச்சு பாரு. அப்புறமா யாரையுமே குறை சொல்வதற்கு உனக்கு வாய் வராது என் செல்லமே. ஏன்னா உன்னை விட அவங்க ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இருக்காங்க. உன்னை விட அவங்க ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்காங்க. ஆனா அது புரியாம நீ அவ்வளவு சுலபமாக யாரையும் குறை சொல்ல வாய் வந்து விடுகிறது. முதல்ல அடுத்தவர்களின் குறையை சொல்வதை நிறுத்திவிட்டு அவர்களுடைய நிறையை, அடுத்தவருடைய நல்ல விஷயங்களை பார்க்க பழகு. உன் வாழ்க்கை மகிழ்வாக இருக்கணும், நீ நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டினா நீயும் அன்பாக இரு. அன்பான மனிதர்களோட இரு. நீ அன்பா இருந்தாலும் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். அதே போல அன்பை அடுத்தவர்களுக்கு கொடுத்து அன்பான நல்ல மனிதர்களோட நீ பழகினாலும் உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் என் செல்லமே. நான் யாருக்கு எதை கொடுப்பேன் எதை கொடுக்க மாட்டேன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கு கொடுப்பதெல்லாம் நிச்சயமாக நல்ல விஷயங்களும் நன்மைகளும் மட்டும்தான். உனக்கு வேணும்னா அது புரியாம இருக்கலாம். இப்போது உன்னை சுற்றி சூழ்ந்து நடக்கும் எல்லா தவறுகளையும் எல்லா கஷ்டங்களையும் போக்கி கூடிய சீக்கிரமே நன்மைகள் பல நடக்கும்படி நான் செய்யத்தான் போகிறேன் என் செல்லமே. ஒருவனுடைய ஆயுள் என்பது அவன் ரொம்ப வருஷம் வாழ்ந்தாங்கிறது கிடையாது. அவன் ரொம்ப வருஷம் வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தான், எல்லாருக்கும் நல்லது செஞ்சானா கெடுதல் செஞ்சானான்னு வாழுகிற வாழ்க்கை முறையை பொறுத்துதான் அவன் நல்லவனாகவும் கெட்டவனாகவும் தீர்மானிக்கப்படுகிறான். முடிவு என்னன்னே தெரியாத உன் வாழ்க்கையில நீ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுமே உன் வாழ்க்கையை மாத்திக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா வாழ்க்கையில எப்போ என்ன நடக்கும்னு உனக்கு தெரியாது. ஆனா உன்னுடைய முக்காலத்தையும் அறிந்த நான், இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சிருக்க நானு நிச்சயமா உனக்கான நல்லதை மட்டும்தான் நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கை ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு மாதிரி மாறிக்கிட்டே தான் இருக்க போகுது. ஆனா கூடிய சீக்கிரமே உனக்கான முடிவாக சந்தோஷமான நிம்மதியான மனநிறைவான வாழ்க்கைய நான் அமைச்சு தருவேன் என் செல்லமே. ஒருவர் நல்லது செய்யும் போது அதை பாராட்ட முன்வராத நீ அவர்கள் செய்யும் குறைகளை மட்டும் உடனே சொல்லிவிடுகிறாயே, அதற்கு என்ன அர்த்தம்? முதல்ல அடுத்தவங்க சொல்லுகிற நல்ல விஷயங்களையும் செய்கிற நல்ல செயல்களையும் பாராட்ட பழகு. அப்புறமா அவங்க குறைகளை சுட்டி காட்டி அதை நிறைகளாக மாற்றலாம். இங்க உள்ள எல்லா மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவர்களும் குறை கொண்டவர்களாகத்தான் இருக்காங்க. யாரும் யாரையும் பற்றி குறை சொல்லவோ அவமதிக்கவோ தூற்றி பேசவோ வேண்டாம். எல்லாமே மாறும், எல்லாரும் மாறுவாங்க. நீ உன்னுடைய குறைகளை சரி செஞ்சுக்கிட்டு நிறை கொண்ட நல்ல பிள்ளையாக நிம்மதியான வாழ்க்கையை வாழ தயாராகு. நான் உன் கூடவே இருந்து நீ ஆசைப்பட்டதையெல்லாம் கொடுப்பேன்.